ம். வேணாம், விட்டுடு. ஹலோ, இன்னையோட 3 நாள் ஆச்சு. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கார் அனுப்பு. சீக்கிரம் யாராவது அனுப்பி வை. ராத்திரிக்கு கார் அனுப்பு. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரி, வைக்கிறேன். நான் திட்டினதை நினச்சி இன்னும் வருத்தப்படுறியா? என் கண்ணாடி இல்லாமல் என்னால் சரியாக பார்க்க முடியாது. இன்னொரு கண்ணாடி இருந்தது, ஆனால் அதை என் பொண்டாட்டி எங்கே வச்சான்னு எனக்கு சரியாக தெரியல. இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கா என்ன? இல்லைங்கய்யா. என் இடது பக்கம் நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். என்ன, ஃபேனை போட்டு விடுண்ணா. சரி, வா உட்காரு. அப்படிதான் பண்ணு. என்ன அப்படியே சந்தோஷப்படுத்து. அதுக்கப்புறமா மந்திராதேவி யாரும் பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் அவ காத்துல அப்படியே மறைஞ்சிட்டா. அவ எங்க போனான்ற விஷயத்த சில பேரை தவிர யாருக்குமே தெரியாது. அட, உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான் சார். ஆனா நீங்க அவங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கணும். என்ன, மற்ற விஷயத்த நீங்க பாத்துக்கங்க. நான் போனை வச்சிரட்டா? நாளைக்கு பிரிகேட் கிரவுண்ட்ல பெரிய ரேலி வச்சிருக்காங்க. அதுக்கு ஆளுங்களை சேர்க்கணும்ல. நான் தானே தொழிலாளிங்க தலைவன். ஓ மை காட்,
இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த இடம் தான் வேணும்னு அவங்க தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணது. ஏன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல. அங்க இருக்கிற மக்களுக்காக கோயில் கட்டியிருக்கா, நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கா, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தா. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல. மந்திரா பிஸ்வாஸ், பர்மிதா. வணக்கம். இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அகமத். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இவளை சந்திக்க நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. நீங்க இப்பவும் ஒரு புரியாத புதிர் தான் சொல்லுவேன். திடீர்னு ஒரு அர்த்தராத்திரியில எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இது ஒரு ஜூனியர் ரிப்போர்ட்டர். எதுக்காக இவளை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். இதோ பாருங்க, நான் ரிட்டையர்ட் ஆனதால எனக்கு வேலை இல்லைன்னா நினைக்காதீங்க. எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா பேசி முடிங்க, நான் போகணும். மீட்டிங்க முடிங்க. எனக்கே ஆச்சரியம்தான். எனக்கே கேட்கணும்னு தோணுச்சு. எதுக்காக என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாருமே இல்லையே. சொல்லப்போனால் உங்களை பார்க்கணும்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் கடந்த 25 வருஷமாக நீங்கள் இது வரைக்கும் யாரையுமே மீட் பண்ணலையே. ஆனால் கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக நீங்கள் இறந்துட்டதாக தானே சொல்கிறாங்க. இறந்தது என்னமோ உண்மைதான். அரசாங்கம் இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமும் வாழ்றது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. உனக்கு அம்மா இருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லை. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு தாயும் தன்னோட பிள்ளைங்களை விருப்பத்தோட விட்டுட்டு போறது கிடையாதும்மா. சில சமயம் அவங்க நல்லா வாழணுன்னு தான் அவங்கள விட்டு தனியா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஆசையெல்லாம் குழந்தைங்க பாதுகாப்பா உயிரோட இருக்கணும்ன்றதுதான். அதுதான் அவங்களோட விருப்பமே. இப்ப நீ நல்லா பெரியவளா வளர்ந்துட்ட துக்காய். டுகாய், என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி கூட என்ன நீ நினைச்சு பார்க்கவே இல்லையாம்மா? என்னோட செல்லம் இல்லடா, அம்மா சொன்ன கேளு. ஏய், இருங்க 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 இருங்க. ஏதோ திருவிழா காணா போன மாதிரி ஒன்னா சேர்றீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? இது ஒண்ணும் உன்னோட ஆபீஸ் கிடையாது, என்னோட வீடு. இது எனக்கு சத்தம் பிடிக்காத. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நீ முன்னாடி இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்க அமத், அதை மறந்துடாத. அப்படி நீ செய்யலனா ஷிப்பூர்ல அமைதி ஏற்பட்டிருக்காது. கரெக்டா? நல்லா கேட்டுக்க மந்திரா. நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிருக்கோம். அரசாங்கம் இப்படி பண்ண சொல்லுது, இந்த ஸ்டேட் இப்படி பண்ண சொல்லுது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க என்ன சந்தோஷமா மக்களை என்கவுண்டர் பண்ணிட்டு அவங்க டெட் பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டா இருக்கோம்? எல்லாமே எங்க விருப்பத்துக்கு எதிராக தான் நடக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட உயிரை எடுக்க கூடாது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். இதெல்லாம் நாங்க மறக்கணும். ஏன்னா எங்களுக்கு எங்களோட கடமை மட்டும் தான் இங்க முக்கியம். ஊரு நல்லா இருக்கணும்னா 4 பேரை கொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லிதான் எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்க. அதுக்காக நீங்க சில குடும்பங்களையே அழிப்பீங்க, அப்படிதானே? என்ன சரிதானே? இத சொல்ல வெக்கமால? போலீஸுக்கும் மாஃபியா எந்த வித்தியாசமும் இல்ல.
ரெண்டுமே நாணயத்தோட இரு பக்கம் தான். ஆனா அவங்களோட நோக்கம் தான் வேற வேற. அப்ப எதுக்கு நீ என்ன அரெஸ்ட் பண்ணல? என்ன ஜெயில போட்டிருக்கலாமே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும்ல. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டேன்னா ஷிபூர் மக்கள் உனக்கு ஒரு கோயிலை கட்டி உனக்கு டெய்லியும் பூஜை பண்ணிருப்பாங்க, தெரியும்ல? உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு என்ன கொன்ன மாதிரி காட்டிட்டீங்கல்ல. அதாவது என்ன பயன்படுத்தி மத்தவங்களையெல்லாம் கொல்ல வச்சியே, அந்த மாதிரி தானே? உன் ஆட்டோகிராஃபியை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காப்பி அனுப்பு. அதுல என்னோட கதை இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இருக்கும். நீ எலெக்ஷன்ல நிக்க போறல, அதனால உனக்கு பிரச்சனை வராதா? வராத பட்சத்தில் அனுப்பி வைக்கிறேன். அதை படிச்சு பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ உன்னோட கதையில இருக்கிற ட்விஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுன்னா நான் கீழே அவளுக்காக கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.